found me in all my ruin, knelt down where I had fallen. No judgment came, no shame was named, only open arms to save. I walk not perfect, you show me my best version. You teach me worthy of you, I stray, you pursue. Faith isn't fire, it's a flicker. All you need is an ember to burn bright for eternity. I am the flame chaser, Jesus Christ, the hope raiser, heart healer, light bringer. Faith isn't fire, it's a flicker, and all you need is an ember. You speak gentle mercy when I doubt. பாடுகளை குறித்து அவங்க தகப்பன இருக்கிற அவரு பிதாவே இப்படிப்பட்ட பாடுகள் எனக்கு வரப்போகுதே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க போனான்னு ஒரு நிமிஷம் சொன்னாலும் அடுத்த வார்த்தை உம்முடைய சித்தத்தின் என்னுடைய சித்தத்தின் பிரகாரம் இல்ல உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் தான் எனக்கு நடக்கணும் ஒப்பு கொடுக்குறேன். இது வந்து சாதாரண மாம்சமான வார்த்தைகள் கிடையாது, ஜீவன் உள்ள ஆவியான வார்த்தை. இந்த ஆவி போய் எந்த ஆவி உலகத்தில் செயல்படும். உதாரணம் சொல்லுங்க, நீ ஆசீர்வாதமா இருப்பாய்ன்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் அந்த ஆவிக்குரிய உலகத்துல என்ன செய்யும்? நடப்பிக்கும். Never heavy, always guiding, I am ready. Faith isn't fire, it's a flicker. All you need is an ember to burn bright for eternity. I am the flame chaser, Jesus Christ, the hope raiser, heart healer. இருக்கிறார். புரியுதா? இப்ப யார் இருக்கா நம்ம கூட? பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரு. அவரும் நம்மளை விட்டு எரிஞ்ச மாட்டாரு, விலக மாட்டாரு, நம்மளை வந்து எரிஞ்ச மாட்டாரு, கைவிட மாட்டாரு. இப்போ யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இங்க இருக்கிறாருன்னு நம்புறாங்களோ அவங்களுக்கு தான் அவர் செயல்பட முடியும். All you need is an ember to burn bright for eternity. I am the flame chaser, Jesus Christ, the hope raiser, heart healer, light bringer. அல்லது எழுந்து நட என்று சொல்லுவதா?
மனிதகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரம் இருக்கின்றது. Hallelujah. சிஸ்டர் வயலட் எடிசன் பிரதருடைய மனைவி உடன் ஊழியக்காரங்க, வல்லமையாக ஊழியம் செய்யக்கூடியவங்க. இந்த நாள் வந்து ஒரு விசேஷமான நாள். ஆமென். ஹalleluya. இந்த விசேஷமான நாள் என்ன நாள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டு, சாத்தானே தந்திரம் செய்யும் சாத்தானே உன் தந்திரங்கள் பலிக்காதே போ, நாங்கள் எல்லாம் இயேசுவின் பிள்ளைகளே, நாங்கள் எல்லாம் இயேசுவின் பிள்ளைகளே. கல்லறை திறந்திடவே கடும் சேவர்கள் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே கடும் சேவர்கள் பயந்திடவே என்று சொல்லுவோம். கல்லறை திறந்திடவே கடும் சேவர்கள் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். யானை வளர்க்குற ஆட்கள் அவங்க இருக்காங்க இல்லையா, அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு குட்டி யானையை சிறு வயதிலேயே கொண்டு வந்து அவர் ஒரு சின்ன சங்கிலியில் கட்டி போட்டு, அநேகருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனால் அதை கட்டி போட்டுட்டு அவர் அதை வளர்த்து கொண்டு வருகிறார். அது பெரிய யானை பெருசா ஆன பிறகும் அதே சங்கிலியில அவர் அதை கட்டுறாரு. வேத புத்தகத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது என்ன பேரு? என்னமா சொல்லுங்க? இருபுறம் கற்குள்ள பட்டயம். வேற என்ன? பரிசுத்த வேதாகமும், நியாயப்பிரமாண புஸ்தகம். இன்னொரு பேர் இருக்கு. அதுக்கு இது பேரு உயிர் அப்படின்னு ஒரு பேர் இருந்துச்சு. உயிர். இந்த வேத புஸ்தகத்தில் உள்ள வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு உயிராய் எழுதி வைக்கப்பட்ட சொத்துக்களா இருந்துச்சு. இருக்கு. உயிராய் எழுதி வைக்கப்பட்ட சொத்துக்களா இருந்துச்சு. இருக்கு. Your name is strong.